أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين ஹுனைன் போரில் எதிரி வில்லாளிகளால் முஸ்லிம் படையில் பதற்றம் ஏற்பட்டது பற்றிய விளக்கத்தை எடுத்துரைத்தவாறு ஹஸ்ரத் முஸ்லிஹ் மௌஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரா அன்-நூரின் 64வது வசனத்திற்கான விளக்க உரையிலும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வாறு கீழ்ப்படிய வேண்டும் என்பது குறித்து இந்த நிகழ்வை எடுத்துரைத்துள்ளார்கள். அந்த வசனம் இதுவாகும்: லா தஜலு துஆ ரசூல் பைனகும் கதுஆ பாஸிகும் பாஸா கத் யஅலமுல்லாஹு அல்லதீன யதஸல்லலூன மின்கும் லிவாஸா ஃபல்யஹ்தரில் லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னத்தும் வ யுஸீபஹும் அஸாபுன் அலீம். இதன் பொருள், நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுள் ஒருவரை இத்தூதர் அழைப்பது உங்களுள் ஒருவர் மற்றவரை அழைப்பது போன்றேயாகும் எனக் கருதாதீர்கள். ஆலோசனை மன்றத்திலிருந்து உங்களுள் மறைவாக நழுவி விடுபவர்களை நிச்சயமாக அல்லாஹ் அறிகின்றான். எனவே இத்தூதுவருடைய கட்டளைக்கு மாற்றம் செய்பவர்கள் இறைவனிடமிருந்து ஏதேனும் துன்பம் தங்களுக்கு நேர்ந்து விடுமோ அல்லது துன்புறுத்தும் தண்டனை தங்களுக்கு வந்து விடுமோ என்று அஞ்ச வேண்டும். அன்னார் கூறுகிறார்கள், இமாமின் குரலுடன் ஒப்பிடும்போது மக்களின் குரல் எந்த உண்மைத்துவத்தையும் கொண்டிருப்பதில்லை. இறை தூதரின் குரல் உங்களுடைய செவிகளில் கேட்கும் போதெல்லாம் உடனடியாக அதற்கு செவிசாய்த்திருங்கள். அதை செயல்படுத்துவதற்காக விரைந்து செயல்படுவது உங்களது கடமையாகும். ஏனென்றால் இதில்தான் உங்கள் முன்னேற்றத்தின் இரகசியம் மறைந்துள்ளது. இன்னும் சொல்வதாயின், அந்த நேரத்தில் மனிதன் தொழுது கொண்டிருந்தாலும் அவன் தொழுகையை முறித்துவிட்டு இறைவனின் தூதரின் குரலுக்கு பதிலளிப்பது அவனது கடமையாகும். எப்படியிருந்தாலும் நபியின் குரலுக்கு உடனடியாக செவிசாய்ப்பது ஒரு கட்டாயமான விஷயமாகும். இன்னும் கூறுவதாயின், அது ஈமானின் அறிகுறிகளில் ஒரு பெரிய அறிகுறியாகும். அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அறிவுரை வழங்கியவாறு கூறுகிறான்: நம்பிக்கை கொண்டவர்களே, இறைவனின் தூதர் உங்களை அழைத்தால் அவர் அழைப்பதை மற்றவர்கள் அழைப்பது போன்று கருதாதீர்கள். மாறாக உடனடியாக அவரது குரலுக்கு செவிசாய்த்திடுங்கள். ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருவேறு நிலைகள் உள்ளன என்றவாறு கூறியுள்ளான். ஒன்று உலக அதிகாரியாக இருப்பது, மற்றொன்று நபியாக இருப்பது. ஒரு உலகத் தலைவர் என்கிற வகையிலும் அவர்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது அவசியமாகும். ஆனால் ஒரு மார்க்கத் தலைவர் என்கிற வகையிலோ அவர்களது குரலுக்கு செவிசாய்ப்பது இன்னும் முதன்மையானது. அன்னார் ஹுனைன் போரின் நிகழ்வை இங்கே எடுத்துரைத்துள்ளார்கள்.
அதன் விளக்கத்தில் விவரித்தவாறு கூறுகிறார்கள். ஹுனைன் போரின் போது மக்காவின் காஃபிர்கள், இன்று நாங்கள் எங்களது வீரத்தின் திறமையை காண்பிப்போம் என்று கூறி இஸ்லாமிய படையில் இணைந்து விட்டார்கள். பின்னர் பனு சகீஃபின் தாக்குதலை தாங்க முடியாமல் போர்க்களத்திலிருந்து ஓடிவிட்டனர். அப்பொழுது ஒரு கட்டத்தில் கண்ணியத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைச் சுற்றி 12 சஹாபா மட்டுமே எஞ்சியிருந்தனர் என்பது வரலாற்றிலிருந்து தெரிய வருகிறது. 10,000 பேர் கொண்டிருந்த இஸ்லாமிய படையில் நெரிசல் ஏற்பட்டது. மேலும் காஃபிர்களின் படை 3000 வில்லாளர்களை கொண்டிருந்தது. அன்னாரது வலது மற்றும் இடதுபுறத்தில் இருந்த மலைகளில் ஏறி அன்னார் மீது அம்புகளை பொழிந்து கொண்டிருந்தது. ஆனால் அப்பொழுதும் அன்னார் பின்வாங்கவில்லை. மாறாக முன்னால் செல்ல விரும்பினார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பதற்றமடைந்து அன்னாரது பயண விலங்கின் கடிவாளத்தை பிடித்துக்கொண்டு, அல்லாஹ்வின் தூதரவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உயிர் தங்களுக்காக அர்ப்பணமாகட்டும். இது முன்னால் செல்லும் நேரம் அல்ல. இஸ்லாமிய படை இப்பொழுது ஒன்று சேர்ந்துவிடும். பிறகு நாம் முன்னேறி செல்வோம் என்று பணிவுடன் கூறினார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த உத்வேகத்துடன், என் பயண விலங்கின் கடிவாளத்தை விட்டுவிடுவீராக என்று கூறிவிட்டு பின்னர் தமது குதிகாலை அசைத்து முன்னேறத் தொடங்கினார்கள். மேலும் இவ்வாறு கூறிக்கொண்டே சென்றார்கள். அனநபியு லா கஸிப் அனப்னு அப்துல் முத்தலிப். அதாவது, எவருடைய பாதுகாப்புக்கான நிரந்தரமான வாக்குறுதி உள்ளதோ நான் அந்த வாக்களிக்கப்பட்ட நபியாவேன். நான் பொய்யன் அல்ல. எனவே நீங்கள் வில்லாளர்கள் 3000 பேரோ அல்லது 30,000 பேரோ, எனக்கு உங்களை பார்த்து எந்த கவலையும் இல்லை. இணை வைப்பாளர்களே, எனது இந்த துணிச்சலை கண்டு நீங்கள் என்னை இறைவனென கருதி விடாதீர்கள். நான் ஒரு மனிதனே ஆவேன். உங்கள் தலைவர் அப்துல் முத்தலிபின் மகனாவேன், அதாவது பேரனாவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சாச்சா ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குரல் மிகவும் உரத்த குரலாக இருந்தது. அன்னார் அவர்களை பார்த்து, அப்பாஸ், முன்னால் வாருங்கள், குரல் கொடுங்கள். மேலும் சூரா பக்ராவின் சஹாபிகளே, அதாவது சூரா பக்ராவை மனனம் செய்தவர்களே, ஹுதைபியா நாளில் மரத்தடியில் உறுதிமொழி எடுத்தவர்களே, இறைவனின் தூதர் உங்களை அழைக்கிறார் என்று உரத்த குரலில் கூறுங்கள் என்று கூறினார்கள். ஒரு சஹாபி கூறுகிறார், மக்காவின் புதிதாக முஸ்லிம் ஆனவர்களின் கோழைத்தனத்தால் இஸ்லாமிய படையின் முன்பக்கம் பின்னோக்கி ஓடிய போது எங்களுடைய பயண விலங்குகளும் ஓடத் துவங்கின. நாங்கள் அவற்றை தடுக்க அவை இன்னும் பின்பக்கத்தை நோக்கி ஓடின. எதுவரை என்றால், ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குரல் களத்தில் இவ்வாறு எதிரொலித்தது. சூரா அல் பக்ராவின் சஹாபிகளே. அவர்கள் குறிப்பாக சூரா பக்ராவின் பெயரால் ஏன் அழைத்தார்கள் என்றால், இது மதீனாவில் இறங்கிய முதல் சூறாவாகும். மேலும் இந்த சூறாவில் குறைவான மக்கள் இறைவனின் கட்டளையால் அதிகமான மக்கள் மீது ஆதிக்கம் பெறுகிறார்கள் எனும் வசனங்களும் உள்ளன. மேலும் வாக்குறுதிகள் மற்றும் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதற்கான வலியுறுத்தலும் இதில் உள்ளது. ஹுதைபியா நாளில் மரத்தடியில் பையத் செய்தவர்களே, இறைவனின் தூதர் உங்களை அழைக்கிறார் என்று கூறினார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், இந்த குரல் என் காதுகளில் எட்டியதும் நான் உயிருடன் இல்லை, மாறாக இறந்துவிட்டேன். மேலும் இஸ்ராஃபீலின் எக்காலம் காற்றில் ஒலித்து கொண்டு இருக்கிறது என்பது போன்று உணர்ந்தேன். நான் என் ஒட்டகத்தின் கடிவாளத்தை பலமாக இழுத்தேன். அதன் தலை அதன் முதுகில் மோதியது. ஆனால் அது எவ்வளவு பயந்து போயிருந்ததென்றால், நான் கடிவாளத்தை தளர்த்தியவுடன் அது மீண்டும் பின்னோக்கி ஓடியது. இதனால் நானும் என் தோழர்கள் பலரும் வாள்களை உருவினோம். பலரோ ஒட்டகத்திலிருந்து கீழே குதித்து விட்டார்கள். பலர் ஒட்டகங்களின் தலையை வெட்டிவிட்டார்கள். மேலும் கண்ணியத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஓடத் தொடங்கினார்கள். சில நிமிடங்களிலேயே வலுவற்றதாக மக்காவை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த 10,000 சஹாபாவை கொண்ட படை அன்னாரை சுற்றி ஒன்று திரண்டது. சிறிது நேரத்திலேயே அது மலை குன்றுகளில் ஏறி எதிரிகளை அழித்துவிட்டது. இந்த ஆபத்தான தோல்வி ஒரு மாபெரும் வெற்றியாக மாறிவிட்டது. இதேபோல் உஸ்வா ஹசனா, அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவில் ஹதரத் முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த நிகழ்வை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகு கண்ணியத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அரபு கோத்திரங்களை எதிர்கொள்வதற்காக ஹுனைன் போருக்கு சென்றபோது மக்காவில் பலர் புதிதாக முஸ்லிம்கள் ஆகியிருந்தாலும் அவர்கள் கண்ணியத்துக்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைந்து கொண்டார்கள்.
இன்னும் முஸ்லிம்கள் ஆகாதவர்களும் மேன்மை வெளிப்படுத்துவதற்காகவும் சமுதாய உத்வேகத்தாலும் முஸ்லிம்களின் படையுடன் இணைந்து கொண்டார்கள். அவர்கள் தங்களது அதிக எண்ணிக்கை மற்றும் வலிமையை பற்றி பெருமை பேசத் தொடங்கிவிட்டார்கள். அதாவது, நாங்கள் மிகவும் ஏராளமானவர்கள், இன்று யாராலும் எங்களை தோற்கடிக்க முடியாது என்று கூறினர். அவர்களின் ஆணவத்திற்கு அவர்களை தண்டிக்க அல்லாஹ் எத்தகைய ஏற்பாட்டை செய்தான் என்றால், முஸ்லிம்களின் படை முன்னேறிய போது எதிரிகள் பதுங்கும் இடங்களில் ஒளிந்து கொண்டனர். மேலும் அவர்களின் பெரிய பெரிய திறமையான வில்லாளர்கள் சிலர் வலதுபுறத்திலும் சிலர் இடதுபுறத்திலும் என ஒளிந்து கொண்டனர். ஆயிரக்கணக்கான வில்லாளர்கள் வலது மற்றும் இடதுபுறத்தில் மறைந்திருந்த இடத்தை படை கடந்து சென்ற போது அவர்கள் திடீரென்று இஸ்லாமிய படையின் மீது அம்பு மழை பொழியச் செய்தார்கள். இதை கண்ட ஹதீசுல் அஹத், அதாவது அப்பொழுது பலவீனமாக இருந்த இளம் வயது புதிய முஸ்லிம்களும் சமுதாய உத்வேகத்தால் மட்டுமே முஸ்லிம்களுடன் இணைந்த மக்காவின் காஃபிர்களும் போர்க்களத்திலிருந்து கண்மூடித்தனமாக ஓடிவிட்டனர். முன்னால் இருக்கும் மக்கள் ஓடும்போது அத்தகைய சூழ்நிலையில் கண்டிப்பாக பின்னால் வருபவர்களின் குதிரைகளும் பயந்து போய் விடுகின்றன, அவையும் ஓடத் தொடங்கி விடுகின்றன. எனவே இந்த பொருளும் அவ்வாறே நடந்தது. அந்த ஹதீசுல் அஹத் முஸ்லிம்களும் காஃபிர்களும் அம்புகளின் தாக்குதலை தாங்க முடியாமல் ஓடிய போது சஹாபாவின் குதிரைகளும் ஒட்டகங்களும் கூட ஓடத் தொடங்கிவிட்டன. முழு இஸ்லாமிய படையும் சிதறிப்போனது. இந்த இன்னல் எந்த அளவு அதிகரித்தது என்றால், கண்ணியத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி 12 பேர் மட்டுமே எஞ்சியிருந்தனர். மற்றவர்கள் அனைவரும் போர்க்களத்திலிருந்து ஓடிவிட்டனர். இதை கண்ட ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குதிரையின் கடிவாளத்தை பிடித்து கொண்டு, இப்போது நிற்கின்ற நேரமில்லை, குதிரையின் கடிவாளத்தை திருப்புங்கள், இஸ்லாமிய படையை மீண்டும் ஒன்று திரட்டி தாக்குதல் தொடுக்கலாம், திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் நபிமார்கள் போர்க்களத்தில் புறமுதுகிட்டு செல்வதில்லை என்று கூறினார்கள். இதை கூறிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையின் கடிவாளத்தை பிடித்து தமது குதிகால்களை அசைத்து இன்னும் முன்னால் கொண்டு சென்றார்கள். மேலும் இவ்வாறு கூறினார்கள், அன நபியு லா கஸிப் அனப்னு அப்துல் முத்தலிப், நான் இறைவனின் நபியாவேன், பொய்யன் அல்லன். இன்று இந்த வில்லாளர்களுக்கு பயப்படாத நான் 4000 வில்லாளர்களால் சூழப்பட்டிருந்தும் முன்னேறிக்கொண்டே செல்கிறேன். இந்த காட்சியை பார்த்து நான் இறைவன் என்றோ அல்லது என்னிடமும் இறை பண்புகள் இருப்பதாகவோ நினைத்து விடாதீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், நான் இறைவன் அல்லன், நானோ அதே அப்துல் முத்தலிபின் மகனாவேன், அதாவது வழித்தோன்றலாவேன். ஆனால் இந்த மக்கள் இறைவனை காட்டும் மக்களாவார்கள். அதாவது நபிமார்கள், ரசூல்மார்கள், இறை நேசர்கள் ஆகியோர் இறைவனை காட்டும் மக்கள் ஆவார்கள். அவர்கள் இறைவனை காட்டுபவர்களாவார்கள். இந்த சூழ்நிலை ஏற்பட்டு எதிரி முஸ்லிம்களை கொன்றதாக நினைத்து மகிழ்ச்சி அடைந்த போது கண்ணியத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி, அப்பாஸே, அன்சாரிகளே, அல்லாஹ்வின் தூதர் உங்களை அழைக்கிறார் என்று குரல் கொடுப்பீராக என்று கூறினார்கள். அன்சாரிகளே, அல்லாஹ்வின் தூதர் உங்களை அழைக்கிறார் என்ற ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த சொற்றொடரை ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரத்த குரலில் கூறிய போது, அந்த நேரத்தில் அன்சாரி ஒருவர் கூறுகிறார், எங்கள் குதிரைகள் மற்றும் ஒட்டகங்கள் எங்கள் கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறி கொண்டிருந்தன. அவை மக்கா மதினாவுக்கு அக்கம் பக்கம் நிற்காது என்பது போன்று தெரிந்தது. மக்காவின் ஆயிரக்கணக்கான மக்கள் ஓடிப்போனதனால் எவ்வளவு பயந்து போயிருந்தன என்றால் எப்படியும் அவை திரும்பிய பாடில்லை. நாங்கள் எங்கள் பயண விலங்குகளின் கடிவாளங்களை இழுப்போம், அவற்றின் முகங்கள் அவற்றின் வாள்களை தொடும் அளவுக்கு கடுமையாக பலத்தை போடுவோம். ஆனால் திரும்பிச் செல்வதற்கு பதிலாக அவை பின்னோக்கியே ஓடின. நாங்கள் இந்த நிலையிலே இருக்கும்போது, அன்சாரிகளே, அல்லாஹ்வின் தூதர் உங்களை அழைக்கிறார் என்ற ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் எதிரொலிக்கும் குரல் எங்கள் காதுகளில் கேட்டது. அவர்கள் கூறுகிறார்கள், அந்த குரலை கேட்டதுமே எங்கள் நிலை எப்படி ஆகிவிட்டது என்றால், ஒரு மனிதர் எங்களை அழைப்பது போன்று எங்களுக்கு தென்படவில்லை. மாறாக இது கியாமத் நாள் போன்றும் இறந்த ஆன்மாக்களை உயிர்ப்பிக்க இஸ்ராஃபீலின் எக்காலம் ஊதப்படுகிறது என்பது போன்றும் எங்களுக்கு தென்பட்டது. அந்த நேரத்தில் எங்களுக்கு உலகத்தை பற்றியும் உலகத்தில் இருப்பவற்றை பற்றியும் எந்த உணர்வும் இருக்கவில்லை. எங்கள் காதுகளில் ஒரே ஒரு குரல் மட்டுமே ஒலிக்க தொடங்கியது. அது அப்பாஸின் குரலாகும். அந்த நேரத்தில் எங்கள் பலவீனம் அனைத்தும் மறைந்து, ஒன்று எங்கள் குதிரைகளையும் ஒட்டகங்களையும் எங்களால் தடுக்க முடியாது என்று நாங்கள் உணர்ந்தோம், அல்லது கடைசியாக மீண்டும் பலத்தை போட்டோம். எங்கள் குதிரைகளையும் ஒட்டகங்களையும் திருப்ப முழு முயற்சி செய்தோம். திரும்பியவை திரும்பின. எவை திரும்பவில்லையோ நாங்கள் எங்கள் வாள்களை உருவி அவற்றின் தலைகளை சிவிவிட்டோம். ஓடிச் சென்று கண்ணியத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்றடைந்தோம்.
ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த ஈமானில் இருந்து பயனடைந்தவர்கள் இவர்கள்தான். எனவே ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேன்மையைப் போலவே எவ்வாறு எந்த ஆபத்து வந்தாலும் இறைவன் அன்னாருடைய கண்களிலிருந்து மறைந்து விடவில்லையோ, அவ்வாறே இதே மேன்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பியத்தின் தாக்கத்தால் சஹாபாவிடமும் அவர்களது தரத்திற்கு ஏற்ப பிறந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் யார் யாரெல்லாம் உறுதியாக நின்றார்கள் என்பது தொடர்பாக அறிவிப்புகள் வருகிறது. ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஹுனைன் போரின் போது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தேன். முஸ்லிம்கள் ஓடிப்போய்விட்டனர். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னாருக்கு அருகில் முஹாஜிர்கள் அன்சாரிகளில் 80 பேர் மட்டுமே எஞ்சியிருந்தார்கள். நாங்கள் உறுதியாக நிலைத்து நின்றோம், புறமுதுகிட்டு ஓடவில்லை. இவர்கள் மீதுதான் அல்லாஹ் நிம்மதியை இறக்கினான். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கோவேறு கழுதையின் மீது அமர்ந்திருந்தார்கள். ஓர் அடி கூட பின்வாங்கவில்லை. அன்னாரது கோவேறு கழுதை குனிந்த போது அன்னார் சேனத்திலிருந்து கீழே குனிந்தார்கள். நான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தாங்கள் நிமிர்ந்திருங்கள், அல்லாஹ் தங்களை உயர்த்துவானாக என்று கூறினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு கைப்பிடி மண்ணை கொடுப்பீராக என்று கூறினார்கள். நான் கைப்பிடி அளவு மண்ணை நிரப்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்து விட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடமிருந்து அந்த மண்ணை வாங்கி எதிரிகளின் முகங்களை நோக்கி வீசினார்கள். அதனால் அவர்களின் கண்கள் மண்ணால் நிரம்பின. பின்னர் அன்னார் முஹாஜிர்களும் அன்சாரிகளும் எங்கே என்று கேட்டார்கள். நான் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று பணிவுடன் கூறினேன். அதற்கு அன்னார் அவர்களை அழையுங்கள் என்று கூறினார்கள். நான் அவர்களை அழைத்ததும் அவர்கள் தங்கள் வாள்களை வலது கைகளில் ஏந்தியவாறு வந்தார்கள். இணை வைப்பாளர்கள் புறமுதுகிட்டு ஓடிவிட்டனர். ஒரு அறிவிப்புள்ளது, மக்கள் ஓடியதும், அதாவது முஸ்லிம்களின் படையில் பதற்றம் ஏற்பட்ட போது ஏறத்தாழ 100 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ இலைக்கல் முஷ்தகா வ அன்தல் முஸ்தஆன். பொருள், அல்லாஹ்வே, எல்லா புகழும் உனக்கே உரித்தாகும். நாங்கள் உன்னிடமே முறையிடுகின்றோம், உதவிக்காக உன்னையே அழைக்கிறோம். அப்பொழுது ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடல் பிரிந்த நாளன்று கற்றுக் கொடுக்கப்பட்ட அதே சொற்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டுள்ளன என்று கூறினார்கள். ஹசரத் ஹாரிஸ் பின் நோமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மக்கள் பாதங்களை திருப்பிக் கொண்டு திரும்பி சென்ற போது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 100 பேர் மட்டுமே இருந்து விட்டார்கள் என்று நான் கணித்தேன். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அதே நாள், அதாவது ஹுனைன் போரின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹதரத் அபு பக்ர், உமர், உஸ்மான் மற்றும் அலி ரிஸ்வானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் ஆகியோர் இருந்தார்கள். ஒவ்வொருவரும் 10 மேற்பட்ட வாழ்வீச்சுகளை செய்தார்கள். ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களில் ஒருவராக இருந்தார்கள். அன்சாரிகளில் ஹதரத் அபு ஜர் துஜானா, ஹாரிஸ் பின் நுஅமான், சஅத் பின் உபாதா, அபு பஷீர், உசைத் பின் ஹுசைர் ஆகியோரும், மக்கத்தினரில் ஷிபா பின் உஸ்மான் ஆகியோரும் உறுதியாக நின்றார்கள். பெண்களில் ஹதரத் உம்மு சுலைம் பின் மில்ஹான், உம்மு அம்மாரா, நுசைபா பின் காப், உம்மு ஹாரிஸ், உம்மு சுலைம் பின் உபைத் ஆகியோரும் போர்க்களத்தில் இருந்தார்கள். சஹாபியாக்கள் உறுதியாக நிலை நின்றது பற்றி வருகிறது. அப்துல்லா பின் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் உம்மு சுலைமான் பின் மில்ஹானை கண்டார்கள். அவர்கள் தம் கணவர் அபு தல்ஹா அவர்களுடன் இருந்தார்கள். மேலும் அவர்கள் கருவுற்றிருந்தார்கள். ஒட்டகம் தம்மை கீழே வீழ்த்திவிடுமோ என்று அவர்கள் அஞ்சினார்கள். எனவே அவர்கள் தம் கையை கூம்புக்கும் கடிவாளத்திற்குள்ளும் நுழைத்து ஒட்டகத்தின் தலையை தமக்கு அருகில் பிடித்து வைத்திருந்தார்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது உம்மு சுலைமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், ஆம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் பெற்றோர் தங்களுக்காக அர்ப்பணமாகட்டும் என்று கூறினார்கள். அந்த பெண்மணியிடம் ஒரு கத்தி இருந்தது. அப்பொழுது ஹதரத் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் உம்மு சுலைமாவார், இவரிடம் கத்தி உள்ளது என்று கூறினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடம் இந்த கத்தி எதற்காக என்று கேட்டார்கள். அதற்கு உம்மு சுலைம் அவர்கள், இணை வைப்பவர்களில் யாராவது அருகில் வந்தால் நான் அவருடைய வயிற்றை கிழித்து விடுவதற்காக இதை எடுத்துக்கொண்டேன் என்று கூறினார்கள். இந்த விஷயத்தை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்சிரித்தார்கள். அந்த இக்கட்டான நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த ஹதரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனியாக விட்டுவிட்டு ஓடிவிட்டதனால் எவ்வளவு வருத்தமும் வேதனையும் சினமும் இருந்ததென்றால், அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள அன்பில் திளைத்து அன்னாரிடம் இவ்வாறு பணிவுடன் கேட்டுக்கொண்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு பிறகு துலக்கா,
அதாவது மன்னித்து விடப்பட்டவர்கள் வந்து இணைந்து கொண்டார்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தஸ்ரீப அலைக்குமுல் யோம இத்ஹபு அன்துமுத் தொலகா என்று கூறி பெரும் கருணை புரிந்த அந்த மக்காவாழ் மக்களைத்தான் தொலகா என்பது குறிக்கிறது. அவர்களில் 2000 பேர் ஹுனைன் போரில் கலந்து கொண்டார்கள். மேலும் எதிரிகளின் அம்புகளுக்கு முன்னால் நிற்க முடியாமல் ஓடிப்போனார்கள். பழைய சஹாபாவையும் தள்ளிவிட்டு பின்வாங்குவதற்கு காரணமாக அமைந்தார்கள். அவர்களை பற்றி இதில் கூறப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் உம்மு சுலைம் அவர்கள் தங்களுடன் இருந்து கொண்டு தோற்று ஓடியவர்களை அந்த துலக்காவை கொன்றுவிடுங்கள் என்று கூறினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சுலைமே, நிச்சயமாக அல்லாஹ் எதிரிக்கு நிகராக போதுமானவனாக இருந்தான், மேலும் அவன் பேரருள் புரிந்துள்ளான் என்று கூறினார்கள். இன்னொரு வீரமான சஹாபியா ஹதரத் அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹுனைன் போர் என்று மக்கள் ஓடிப்போனதும் நாங்கள் 4 பெண்கள் மட்டுமே இருந்தோம். என்னிடம் வேகமாக வெட்டக்கூடிய வாள் இருந்தது. உம்மு சுலைம் அவர்களிடம் கத்தி இருந்தது. அவர்கள் அந்த கத்தியை தமது இடுப்புடன் சேர்த்து கட்டி வைத்திருந்தார்கள். மேலும் அவர்கள் கருவுற்றிருந்தார்கள். இவர்கள் போக ஹதரத் உம்மு சுலைத் மற்றும் உம்மு ஹாரிஸ் ஆகியோரும் இருந்தார்கள். ஓர் அறிவிப்பில் உள்ளது, ஹதரத் உம்மு அம்மாரா அவர்கள் உரத்த குரல் எழுப்பி, அன்சாரிகளே, நீங்கள் ஏன் ஓடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹவாஸின் ஒரு மனிதனை பார்த்தேன். அவன் கொடியை ஏந்தி கொண்டு கோதுமை நிற ஒட்டகத்தின் மீது ஏறி முஸ்லிம்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்தான். நான் அவனுக்கு முன்னால் சென்று அவனது ஒட்டகங்களின் கால்கள் மீது வாழ் வீசினேன். அதன் மீது பயணித்திருந்தவன் முதுகு குப்புற கீழே விழுந்தான். அப்பொழுது நான் அவனை தாக்கினேன். மேலும் அவனை மரண உறக்கத்தில் ஆழ்த்தும் வரை அவன் மீது வாழ் வீசிக்கொண்டே இருந்தேன். பிறகு நான் அவனது வாளை எடுத்துக்கொண்டேன். கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாளை ஏந்தி கொண்டு போர்க்களத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அங்கு சென்றடைந்தேன். அன்னார் சூரா பக்ராவின் தோழர்களே என்று அழைத்து கொண்டிருந்தார்கள். எனவே அன்சாரிகள் தாக்குதல் தொடுத்த வண்ணம் திரும்பி வந்தார்கள். மேலும் ஒட்டகத்திடமிருந்து பால் கறக்கும் அளவு நேரம் மட்டுமே ஹவாஸின் மக்கள் சஹாபாவுக்கு முன்னால் நின்றார்கள். அதாவது கொஞ்ச நேரம்தான் அவர்களால் எதிர்த்து போரிட முடிந்தது. பிறகு அந்த எதிரிகள் தோற்று ஓடிப்போனார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் எதிரி இவ்வளவு இழிவான தோல்வி அடைந்ததை அதற்கு முன் ஒருபோதும் கண்டதில்லை. அவர்கள் முகத்தை தூக்கி கொண்டு எல்லா பக்கமும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். என் மகன் ஹபீப் மற்றும் அப்துல்லா ஆகியோர் என்னிடம் திரும்பி வந்தார்கள். அவர்களுடைய கைகளில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். ஹதரத் அபூ பஷீர் மஅஸனி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹுனைன் நாள் அன்று நாங்கள் ஃபஜ்ர் தொழுகை தொழுதோம். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நிற்க வைத்த அந்த இடத்தை அடைந்தோம். நாங்கள் அறிந்திருக்கவில்லை. சூரியன் உதிக்க இருந்தது. திடீரென்று எங்கள் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டது. எங்களது படையின் முன்பக்கம் தோல்வி அடைந்த நிலையில் எங்களை நோக்கி திரும்பி வந்தது. எங்களது அணிகள் சிதறி போயின. மேலும் நாங்கள் படையின் முன்பக்கத்துடன் சேர்ந்து தோல்வியை தழுவினோம். நான் திரும்பி முன்னால் சென்றேன். இளைஞனாக இருந்தேன். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையின் முன்பக்கம் இருக்கிறார்கள். என் தாய் தந்தையர் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையின் முன்பக்கம் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரிய வந்தது. அப்பொழுது நான், அன்சாரிகளே, என் தாய் தந்தையர் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அர்ப்பணமாவார்களாக, நீங்கள் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டேன். இவ்வாறு அவர்கள் குரல் கொடுத்தார்கள். நான் தோற்ற மக்களை பின்னால் திருப்பிக் கொண்டிருந்தேன். ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலமுடன் இருப்பதை பார்க்க வேண்டும் என்பது மட்டுமே எனது முயற்சியாக இருந்தது. எதுவரை என்றால், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை சென்றடைந்து விட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளே அன்சாரிகளே என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். நான் அன்னாரது பயண விலங்குக்கு அருகில் சென்றேன். நான் பின்னால் திரும்பி பார்த்தேன். அன்சாரிகள் உடனடியாக திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். மேலும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பயண விலங்கின் மீது எதிரிக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தார்கள். அன்சாரிகள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டு போரிடத் துவங்கினர். மேலும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூடவே இருந்தார்கள். ஆக அன்சாரிகள் எதிரிகளை தொலைவில் விலக்கி விட்டு கொண்டே இருந்தார்கள். எதுவரை என்றால், நாங்கள் அவர்களை ஒரு ஃபர்சஹ், அதாவது 3 மைல் தூரம் வரை தள்ளி கொண்டு போய்விட்டோம். அவர்கள் புதர்களில் பரவிவிட்டார்கள். எதுவரெனில் அவர்கள் எங்களுக்கு முன்னால் தோல்வியை தழுவினார்கள். பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தங்குமிடம் பக்கம் தமது கூடாரத்தை நோக்கி திரும்பி வந்து விட்டார்கள். சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் அன்னாருக்கு அக்கம் பக்கம் பிணைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு கூட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூடாரத்தை சுற்றி இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அன்னாருடைய தூய துணைவியார்களான ஹதரத் உம்மு சலமா மற்றும் ஹதரத் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவர் இருந்தார்கள். ஹதரத் உம்மு சலமா மற்றும் ஹதரத் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோர் இருந்ததாக ஒரு அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. அவர்களை சுற்றி ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காவல் காத்து கொண்டிருந்த மக்களின் கூட்டம் இருந்தது. மேலும் அவர்கள்
இபாத் பின் பிஷர், அபு நாயிலா மற்றும் முஹம்மத் பின் மஸ்லமா ஆகியோர் ஆவர். இப்னு உக்பார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு குறைஷி மனிதர் சஃப்வான் பின் உமையாவை கடந்து சென்றார். அவர் அதுவரை இணை வைப்பாளராகவே இருந்தார். ஹுனைன் போரை நேரில் காண உடன் வந்திருந்தார். அவர், உங்களுக்கு நற்செய்தி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களது தோழர்களும் தோற்கடிக்கப்பட்டுள்ளனர் என்று கூறினார். முதலில் நடந்த தாக்குதலின் காரணமாக அவர் இந்த தோல்வியை பற்றிய தகவல் தெரிவித்தார். பின்னர் அந்த இணை வைப்பாளர், இறைவன் மீது ஆணையாக இனி அவர்களால் ஒருபோதும் தங்கள் முந்தைய நிலைக்கு திரும்ப முடியாது என்று கூறினார். அதாவது இனி அவர்கள் வெற்றி பெற முடியாது என்று கூறினார். அதற்கு சஃப்வான், நீ என்னிடம் காட்டரபிகள் ஆதிக்கம் பெறுவது குறித்த நற்செய்தியை கூறுகிறாயா? அல்லாஹின் மீது ஆணையாக காட்டரபிகள் தலைவராக ஆவதை விட குறைஷி ஒருவர் தலைவராக ஆவது எனக்கு மிகவும் பிரியமானது என்று கூறினார்கள். சஃப்வான் எதிரி கூறியதை கேட்டு சினங்கொண்டார்கள். அவர்கள் தம் அடிமை ஒருவரை, இது யாருடைய கவிதையின் குரல் வருகிறது என்று கவனமாக கேள் என்று செய்தி கொண்டு வரச் சொல்லி அனுப்பினார்கள். ஏனென்றால் அப்பொழுது முழக்கமிடும் சத்தமும் ஆரம்பமாகியிருந்தது. அவர் அவர்களிடம் திரும்பி வந்து, நான் அவர்கள் பனு அப்துர் ரஹ்மானே, பனு உபைதில்லாவே, பனு அப்துல்லாவே என்று கூறுவதை கேட்டேன் என்று கூறினார். அவர், ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதிக்கம் பெற்றுவிட்டார்கள், மேலும் இது போரில் அவர்களின் அடையாளமாகும் என்று கூறினார். இதனால் சஃப்வானுக்கு திருப்தி ஏற்பட்டது. அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது என்று கூறலானார். இந்த போரில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபர்கள் மீது கூழாங்கற்களை எறிந்தது மற்றும் துவா செய்தது பற்றிய குறிப்பும் கிடைக்கிறது. இது குறித்து முதலில் கூறப்பட்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு மண்ணை கொடுங்கள், நான் வீசுகிறேன் என்று கூறியிருந்தார்கள். அதன் மேற்கொண்ட விவரத்தில் ஒரு இடத்தில் இவ்வாறு உள்ளது: சஹாபா திரும்பி வந்ததும் போர் தனது உச்சத்தில் இருந்த போது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கோவேறு கழுதையின் மீது அமர்ந்திருந்த வண்ணம் பார்வை உயர்த்தி போரை பார்வையிட்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், போர் மிகவும் உச்சத்தில் உள்ளது என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூழாங்கற்களை எடுத்து அவற்றை காஃபிர்களின் முகங்களை நோக்கி எறிந்தார்கள். பிறகு கூறினார்கள், முஹம்மதின் இறைவன் மீது ஆணையாக. பிரிது அறிவிப்பில் வருகிறது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கஅபாவின் இறைவன் மீது ஆணையாக இந்த மக்கள் தோல்வியடைந்து விட்டார்கள். ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் பார்த்தது போன்றே போர் நடந்து கொண்டிருந்தது. அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹின் மீது ஆணையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூழாங்கற்களை எறிந்ததும் அந்த மக்களின் வேகம் தொய்வடைவதை நான் கண்டேன். அதாவது எதிரியின் தாக்குதல் மந்தமானது, மேலும் அவர்களது விவகாரம் திரும்பியது. அதாவது விவகாரம் தோல்வியின் பக்கம் திரும்பிவிட்டது, எதிரிக்கு தோல்வி ஏற்பட்டது. இதன் மேற்கொண்ட விவரம் இவ்வாறு கிடைக்கிறது: ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கோவேறு கழுதையின் மீது அமர்ந்திருந்த போது பாதங்கள் வைக்கும் 2 பகுதிகளிலும் பாதங்களை வைத்து எழுந்து நின்று விட்டார்கள். அன்னார் தம்முடைய கைகளை உயர்த்தி துவா செய்தவாறு இவ்வாறு குரலானார்கள்: அல்லாஹும்ம இன்னி அன்ஷுதுக மா வஅத்தனி அல்லாஹும்ம லா யம்பகி லஹும் அன் யுத்ஹிரு அலைனா. பொருள்: அல்லாஹ்வே, நீ என்னிடம் வாக்களித்திருந்ததை நான் உனக்கு முன்னால் வைத்து கூறுகிறேன். அல்லாஹ்வே, அவர்கள் எங்கள் மீது மேலோங்குவதும் நாங்கள் தோல்வியடைந்து விடுவதும் பொருத்தமானதல்ல. யசீத் பின் ஆமிர் சவாயி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்கள் ஹுனைனில் இணை வைப்பாளர்களுடன் இருந்தார்கள். பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போரின் போது நிலத்திலிருந்து ஒரு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்தார்கள். பிறகு இணை வைப்பாளர்கள் பக்கம் திரும்பி அவர்களுடைய முகங்களை நோக்கி எறிந்து விட்டார்கள். மேலும், நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று கூறினார்கள். முகங்கள் கருகிவிட்டன. எவர் தன் சகோதரரை சந்திப்பாரோ அவரிடம் தன் கண்கள் எரிகிறது என்று முறையிடுவார். தன் கண்களை தேய்த்து கொண்டிருப்பார். அதாவது எதிரிகளின் கண்களில் எரிச்சல் எடுக்க ஆரம்பித்து விட்டது. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்தல் எனப்படும் கோவேறு கழுதையின் மீது அமர்ந்திருந்தார்கள். ஷீபா பின் உஸ்மான் ஒரு கண்ணியத்திற்குரிய குறைஷி மனிதராக இருந்தார். அவருடைய தகப்பன் உஸ்மான் பின் தல்ஹா உஹது போரில் கொல்லப்பட்டான். இவர் மக்காவிலிருந்து ஹுனைன் படையில் கலந்து கொண்டார். சிலரது பார்வையில் இவர் மக்கா வெற்றியின் போது முஸ்லிம் ஆகியிருந்தார். அவரே கூறுகிறார், நான் எந்த எண்ணத்தில் கலந்து கொண்டேன் என்றால், இதன் பொருள் அப்பொழுது அவர் முஸ்லிம் ஆகியிருக்கவில்லை. அவர் கூறுகிறார், எனக்கு எப்பொழுது வாய்ப்பு கிடைத்தாலும் நான் என் தந்தை கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் விதமாக நவுதுபில்லா ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்று எனது மனதை குளிர வைத்துக் கொள்வேன் என்று நினைத்திருந்தேன். இஸ்லாத்துடனான எதிர்ப்பு நிலை எப்படி இருந்ததென்றால், இவர் முழு அரேபியாவும் அரபு அல்லாத மற்ற நாடுகளும் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கலிமாவை கூறினாலும் அப்பொழுதும் நான் அவர்களை பின்பற்ற மாட்டேன் என்று கூறி வந்தார்.
முஸ்லிம்கள் போர்க்களத்திலிருந்து ஓடிவிட்டனர். ஹதரத் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில மக்களுக்கு நடுவில் இருக்கிறார்கள் என்பதை ஷீபா பார்த்ததும் அவர் எடுத்து கூறுகிறார், நான் நவுதுபில்லா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொள்வதற்கு எனக்கு இப்பொழுது நல்ல சந்தர்ப்பம் என்று கருதினேன். அவர் கூறுகிறார், நான் அன்னாருக்கு வலது பக்கமாக அன்னார் மீது தாக்குதல் தொடுக்க முன்னால் சென்றேன். அப்பொழுது நான் அங்கு அன்னாருடைய சச்சா அப்பாஸ் அவர்கள் இருப்பதை கண்டேன். அப்பொழுது நான் அப்பாஸ் அவர்கள் இருக்கும்போது ஹதரத் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தாக்குதல் தொடுப்பது சாத்தியமில்லை என்று கருதினேன். எனவே நான் திரும்பிச் சென்றேன். பிறகு நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இடது பக்கமாக அங்கிருந்து தாக்குதல் தொடுக்கலாம் என வந்தேன். அங்கு அபூ சுஃபியான் பின் ஹாரிஸ் அவர்கள் நிற்பதை கண்டேன். எனவே அங்கிருந்தும் திரும்பி வந்து விட்டேன். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்பக்கமாக வந்து அன்னார் மீது தாக்குதல் தொடுக்கலாம் என்று எண்ணினேன். தாக்குதல் தொடுக்கும் எண்ணத்தில் முன்னால் சென்ற போது என் கண்களில் கை வைத்து கொண்டு பாதங்களை திருப்பி வேகமாக திரும்பி வந்து விட்டேன். பிற்காலத்தில் அவர் கூறி வந்தார், சரியாக அந்த நேரத்தில் எனக்கு தீப்பிழம்புகள் பறப்பது தென்பட்டது. அந்த தீப்பிழம்புகள் என்னை எரித்து சாம்பலாக்கிவிடும் என்பது போன்று இருந்தது. அதே நேரத்தில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷீவா எனக்கு அருகில் வா என்று குரல் கொடுத்தார்கள். இவர் பின்னால் நிற்கிறார் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டிருந்தது. அவர் கூறுகிறார், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் சென்றேன். அன்னார் புன்சிரித்தார்கள். மேலும் எனது நெஞ்சில் தமது அருளுக்குரிய கைகளை தடவினார்கள். மேலும் இவ்வாறு துவா செய்தார்கள், அல்லாஹும் அஸ்ஹப் அன்ஹு ஷைத்தான். பொருள், அல்லாஹ்வே ஷைத்தானை அவரை விட்டு விலக்கி விடுவாயாக. ஷீபா கூறுகிறார், இறைவன் மீது ஆணையாக அந்த கணமே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு என்னுடைய காதுகள், என்னுடைய கண்கள் மற்றும் எனது உயிரை விடவும் மிகவும் அன்பிற்குரியவர்களாகிவிட்டார்கள். மேலும் எனது இதயம் தூய்மையாகிவிட்டது. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷீபாவிடம், ஷீபாவே காஃபிர்களோடு போர் புரிவீராக என்று கூறினார்கள். அவர் கூறுகிறார், இப்பொழுது நான் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தற்காத்தவாறு எதிரிகளின் பக்கம் வாளை எடுத்துக்கொண்டு முன்னால் சென்றேன். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான நேசத்தில் எப்படி போர் செய்ய துவங்கினேன் என்றால், அந்த நேரத்தில் என் தந்தை கூட எனக்கு முன்னால் வந்திருந்தால் அவரையும் கொன்றிருப்பேன். இந்த நிகழ்வை ஹதரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அவர்களும் தமது கோணத்தில் இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக ஒரு நிகழ்வு வருகிறது. ஒருவர் வெளிப்படையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். அவர் ஹுனைன் போரில் கலந்து கொண்டார். ஆனால் அவருடைய எண்ணம் என்னவாக இருந்தது என்றால், அந்த படைகள் ஒன்றுடன் ஒன்று மோதும் தருணத்தில் நான் சந்தர்ப்பம் பார்த்து ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷஹீதாக்கி விடுவேன் என்று நினைத்திருந்தார். நௌசுபில்லா. போர் துரிதமான போது அந்த நபர் வாளை உருவிக்கொண்டார். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தனியாக இருந்தார்கள். ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் மட்டுமே உடன் இருந்தார்கள். அந்த நபர் இதை பொன்னான தருணமாக கருதினார். மேலும் முன்னேறி வாழ் வீச விரும்பினார். வல்ல இறைவன் கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நபருக்குள் விரோதம், அதாவது பகைமை இருக்கிறது என்று இல்ஹாம் மூலமாக தெரிவித்து விட்டான். அந்த நபர் தானே கூறுகிறார், நான் அன்னாரை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இருந்தேன். மேலும் இப்பொழுது எனது வாழ் அன்னாரது தலையை செவிவிடும் என்று நான் நினைத்து வந்தேன். நௌதுபில்லா. ஆனால் நான் அன்னாருக்கு அருகில் சென்றடைந்ததும் அன்னார் தமது கையை என் பக்கம் கொண்டு வந்து எனது நெஞ்சின் மீது வைத்து, இறைவா, நீ இவருக்கு ஷைத்தானிய சிந்தனைகளிலிருந்து விடுதலை அளிப்பாயாக, இவரது உள்ள பகைமையை அகற்றி விடுவாயாக என்று கூறினார்கள். அந்த நபர் கூறுகிறார், எனக்கு உடனடியாக அன்னாரை விட அன்பிற்குரிய விஷயம் எதுவும் இல்லை என்பது போன்று தோன்றியது. இதற்கு பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முன்னோக்கி செல்லுங்கள், போரிடுங்கள் என்று கூறினார்கள். நான் வாளை ஏந்தி கொண்டேன். இறைவன் மீது ஆணையாக அப்பொழுது என் தந்தையும் உயிருடன் இருந்து எனக்கு முன்னால் வந்திருந்தால் நான் எனது வாளை அவரது நெஞ்சில் இறக்கியிருப்பேன், அதாவது குத்தியிருப்பேன். அதற்கும் தயங்கி இருக்க மாட்டேன். இந்த அன்பு அவரது பகைமையை அகற்றிவிட்டது. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு அவரது பகைமையை முடிவு கொண்டு வந்துவிட்டது. போர் முடிந்த பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கூடாரத்தில் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது ஷீபா பின் உஸ்மான் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காகவும் அன்னாரை சந்திப்பதற்காகவும் ஆஜரானார். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம், ஷீபாவே, நீர் அப்பொழுது என்ன யோசித்துக் கொண்டிருந்தீரோ அதைவிட சிறந்தது அல்லாஹ் இப்பொழுது உமக்கு நிர்ணயித்திருப்பதாகும் என்று கூறினார்கள். பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷீபா போர்க்களத்தில் தமது உள்ளத்தில் மறைத்து வைத்திருந்த அந்த அனைத்து விஷயங்களையும் கூறிவிட்டார்கள். ஷீபா ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இறந்த காலத்தில் என்ன நடந்ததோ அதற்காக பாவ மன்னிப்புக்காக கேட்டுக்கொண்டார். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு துஆ வழங்கியவாறு, கஃபரல்லாஹு லக, அதாவது அல்லாஹ் உமக்கு பாவ மன்னிப்பு வழங்குவானாக என்று கூறினார்கள். இவ்வாறே நுசைர் பின் ஹாரிஸின் கெட்ட எண்ணம் மற்றும் அவரது நல்ல முடிவு பற்றிய குறிப்பும் கிடைக்கிறது.
மக்காவிலிருந்து எந்த மக்கள் தீய எண்ணத்துடன் கெட்ட எண்ணத்துடன் ஹுனைன் படையில் இணைந்திருந்தார்களோ அவர்களில் நுசைர் பின் ஹாரிஸும் ஒருவராவார். இவர் குறைஷியர்களின் தலைவர்களில் ஒருவராக இருந்தார். இவருடைய சகோதரர் பத்ர் யுத்தத்தில் கொல்லப்பட்டிருந்தார். இவரே எடுத்துரைக்கிறார், நான் சந்தர்ப்பம் கிடைத்த உடனேயே இணை வைப்பாளர்கள் தரப்பிலிருந்து தாக்குதல் தொடுப்பவர்களுடன் கலந்து கொள்ளலாம் என்ற நியத்தில் என் கூட்டாளிகள் சிலருடன் சேர்ந்து ஹுனைனை நோக்கி புறப்பட்டேன். முஸ்லிம்கள் துவக்கத்தில் சிதறுண்டு போன போது நான் நவுதுபில்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொள்வதற்காக அன்னாரை நோக்கி சென்றேன். ஆனால் நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி முன்னேற நினைத்த உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அக்கம் பக்கம் வெள்ளை நிற முகத்தையுடைய மக்கள் சிலர் இருப்பதையும் அவர்கள் என்னிடம் இங்கிருந்து தூர விலகிவிடு என்று கூறுவதையும் பார்த்தேன். அவர்களுடைய குரலில் எந்த அளவுக்கு அச்சுறுத்தல் இருந்தது என்றால் நான் பயந்து போனேன். நான் நடுங்க ஆரம்பித்து விட்டேன். கொஞ்ச நேரம்தான் ஆகியிருக்கும். முஸ்லிம்கள் மீண்டும் ஒன்று திரள துவங்கிவிட்டார்கள். மேலும் எதிரிகள் மீது தாக்குதல் தொடுக்க துவங்கிவிட்டார்கள். அப்பொழுது நான் அங்கிருந்து திரும்பி வந்து மரங்களில் ஒளிந்து கொண்டேன். பல நாள்கள் ஒளிந்திருந்தேன். ஏனென்றால் நான் என்ன பார்த்தேனோ அதன் மீதான மதிப்பச்சம் என்னை விட்டு விலகவில்லை. எதுவரை என்றால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் பக்கம் சென்று விட்டார்கள் என்று எனக்கு தெரிய வந்தது. பிறகு அங்கிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜோரானாவுக்கு சென்று விட்டார்கள். போர் முடிந்த பிறகோ இப்பொழுது இஸ்லாத்திற்கு வெற்றி கிடைத்து விட்டது. அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நானும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் ஆஜராகி விடுகிறேன் என்று நினைத்தேன். எனவே நான் ஒளிந்து மறைந்து ஜோரானாவுக்கு சென்று விட்டேன். முஸ்லிம்களுடன் இணைந்து கொண்டேன். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்ததும் அடையாளம் கண்டு கொண்டார்கள். மேலும் நுசைர் நீயா என்று கேட்டார்கள். நான் ஆமாம் ஹுசூர், நான் ஆஜராகியுள்ளேன் என்று கூறினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ ஹுனைன் போரின் போது செய்ய நினைத்ததை விட இது உனக்கு சிறந்ததாகும். இதில் அல்லாஹ் உனக்கும் அதற்கும் நடுவில் வந்துவிட்டான், அதாவது உனது எண்ணத்துக்கும் உனக்கும் நடுவில் வந்துவிட்டான் என்று கூறினார்கள். நுசைர் அறிவிக்கிறார்கள், நான் இந்த விஷயத்தை கேட்டதும் வேகமாக ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சென்று, அல்லாஹின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு யாரும் இருந்திருந்தால் அவர் எனக்கு ஏதாவது பலனளித்திருப்பார் என்று பயனுடன் கூறினேன். மேலும் இவர் ஷஹாதத் கலிமாவை கூறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்காக துவா செய்தவாறு, அல்லாஹும்ம ஜிதுஹு சபாதா, அதாவது அல்லாஹ்வே இவரை உறுதியாக நிலைத்து நிற்பதில் முன்னேறச் செய்வாயாக என்று கூறினார்கள். நுசைர் கூறினார், அல்லாஹின் மீது ஆணையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த துவாவின் மூலமாக எனது உள்ளம் உறுதியாக நிலைத்து நிற்றல் என்ற வகையில் பாறையை போன்று ஆகிவிட்டது. இதனால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு நேர்வழியை வழங்கிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று கூறினார்கள். ஹுனைன் போருக்கு பிறகு போர் செல்வங்களை விநியோகித்தவாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக முஸ்லிம் ஆகியிருந்த சில குறைஷிய தலைவர்களுக்கு உள்ளங்களின் மகிழ்ச்சிக்காக 100 ஒட்டகங்களை வழங்கினார்கள். அவர்களில் இந்த நுசைர் பின் ஹாரிஸும் ஒருவராவார். இவர் எத்தகைய சுய கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தினார் என்றால், உண்மையில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு ஈமானின் உறுதிப்பாடு கிடைப்பதற்காக செய்த துவாவின் விளைவாக அது இருந்தது. அதாவது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு 100 ஒட்டகங்களை வழங்குவதாக அறிவித்துள்ளார்கள், எனவே அந்த ஒட்டகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற செய்தியை இவருக்கு தெரிவிப்பதற்காக ஒரு நபர் வந்தார். அதை கேட்ட நுசைர் அவரிடம், ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ உள்ளங்களை மகிழ்விப்பதற்காக இதை வழங்குகிறார்கள், எனவே நான் இந்த ஒட்டகங்களை பெற்றுக்கொள்ள மாட்டேன். அதாவது நானும் அல்லாஹ்வினரால் இஸ்லாத்தில் உறுதியாக நிலைத்து நிற்கிறேன், மனமகிழ்ச்சிக்காக இத்தகைய பொருளை வாங்குவதற்கு எனக்கு தேவையில்லை என்று கூறினார். பிறகு தாமே பின்னர் இவ்வாறு கூறலானார், நான் கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நானாக இந்த பொருளை கேட்கவும் இல்லை, வழங்குமாறு கோரவும் இல்லை. இதுவோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாக அன்பளிப்பும் பரிசுமாகும், எனவே இதை மறுக்கக்கூடாது. இதனால் இவர் இந்த செய்தியை கொண்டு வந்தவருக்கு அந்த ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை அன்பளிப்பாக கொடுத்து விட்டார். மற்றவற்றை தாம் வைத்து கொண்டார். பிற்காலத்தில் பெரும்பாலும் இந்த ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி வந்தார். அல்லாஹுக்கு நன்றி, எங்கள் மூதாதையர்கள் இருந்த அந்த இணை வைப்பில் நாங்கள் மரணிக்கவில்லை. இவரது இஸ்லாம் மிகவும் நன்றாக இருந்தது, இஸ்லாத்தை ஏற்றது. இவர் ஹிஜ்ரத் செய்து மதினாவுக்கு சென்று விட்டார். பிறகு அங்கிருந்து ஜிஹாத் செய்யும் நோக்கத்தில் சிரியாவை நோக்கி சென்று விட்டார்.
மேலும் ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு யர்மூக் போரில் ஷஹீதானார். மீதமுள்ளவை இனி எடுத்துரைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். Alhamdulillah, 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 nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.